ஈவினிங் மேடம். பாபு ஃப்ரம் நாமக்கல் மேம். குட் ஈவினிங் சார். கோ ஹெட். மேடம் பாபு மேடம், நாமக்கல் இருந்து பேசுறேன் மேடம். எஸ் சார், கோ மேடம் ஹெட். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா மேடம்? இன்னும் கொஞ்சம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சிக்னல் கிடைக்கிற இடத்துல. எஸ் மேடம். எஸ் இப்போ பாபு கிளியர் சார், சொல்லுங்க சார். மேடம். மேடம் நான் சுகர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேங்க மேடம். மார்ச் 13th நம்ம எல்சர் மிக்ஸை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இப்போ 2 மந்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன் மேடம். எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா தலைமுறையாக இதை யூஸ் பண்ணுமாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லி போயிட்டு இருந்தது மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலிசர் மிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ரமேஷ் சார் அண்ட் பிச்சமுத்து சார் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜூம் வழியாக நன்றி சொல்லிக்கிறேன். அதான் மேடம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டு கொடுத்தாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சார்னு சொன்னாங்க மேடம். ரமேஷ் சார்லாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் நான் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணேங்க மேடம். அதை ஃபர்ஸ்ட் கிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 டைம் மட்டும் எடுங்க, உங்களுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் போக போக எடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க மேடம். ஃபர்ஸ்ட் எடுத்தேன் மேடம். அதாவது அந்த பாக்கெட்டை வந்து நம்ம 6 டோஸா பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரிசல்ட் எனக்கே ஃபீல் பண்ண தோணுச்சுங்க மேடம். பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்போ கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு செகண்ட் கிட் பார்த்தீங்கன்னா அதை டோஸை குறைச்சி 4 பாக்கெட்டை வந்து 4 டோஸா ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேடம். ரிசல்ட் எனக்கு பக்காவா இருந்துச்சு. அந்த இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கழுத்து புடனி வலிலாம் இருந்துச்சு மேடம். அதுவும் எனக்கு சரியாயிடுச்சு. ஷோல்டர் வலி இருந்துச்சு, அந்த பெயினும் இல்லாமல் இருந்துச்சு. ஒத்த தலைவலி எனக்கு ரொம்ப நாளாக பிரச்சனையா இருந்துச்சு. இதுக்குன்னு தனியாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு கூட யோசனை பண்ணேன் மேடம். இப்போ நம்ம எலிசர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மேடம். பெட்டரா ஃபீல் பண்றேன் மேடம். நல்லா ஸ்லீப்பிங் நல்லா வருதுங்க மேடம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குங்க மேடம். ஓகே மேடம், வாய்ப்புக்கு நன்றிங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ பாபு சார். ஐ திங்க் பாபு சார் இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசுறீங்க இல்லையா? எஸ் மேடம், ஃபர்ஸ்ட் டைம் மேடம். ஓகே, குட். ஓகே மேடம், கண்டினியூவா நானும் என்ன போல சொல்லுங்க. அதாவது என்னுடைய ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் மேடம். அடுத்த டெஸ்டிமோனியல்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச். இந்தியாவில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல எல்லாருக்குமே வந்து காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா டயபெட்டிக் மாறிட்டு வருது. அதாவது இந்தியா பொறுத்தவரையும் இட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ங்கிற மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களோட ஏஜ் என்ன பாபு சார்? மேடம் 42 மேம். 42. Oh my god, such a young age. ஓகே, சீக்கிரமா அதுல இருந்து எனக்கு ஒரு 10 இயர்ஸ் மேடம். சுகர் வந்து எனக்கு 10 இயர்ஸா இருக்குங்க மேடம். இப்ப பாத்தீங்கன்னா 350 சம்திங் இருந்தது மேடம். இப்ப 210 சம்திங் கொண்டு வந்திருக்கேங்க மேடம். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். வித்தின் a 2 பாக்ஸ் இல்லையா? எஸ் மேடம், எஸ் மேடம். காட் கிரேஸ், காட் கிரேஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க ஆக்சுவலி ஷேர் பண்ணீங்க. ஆக்சுவலி என்னன்னா 10 இயர்ஸா கண்டிப்பா பண்றேன் மேடம். எஸ் தேங்க்யூ. ஓகே. பாபு சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா பேசுறதுனால நான் கொஞ்சம் சொல்றேன். டயபெட்டிக் அப்படிங்கிறது யங் ஏஜ்லயே வந்துருச்சு. ஸோ 10 இயர்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும் டயபெட்டிக் அப்படிங்கும் போது நாளடைவில் வந்து பாத்தீங்கன்னா சோர்வுகள் இருக்கும், அண்டு கால் எரிச்சல் இருக்கும், வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ சாரோடைய டெஸ்டிமோனி என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ்லயே வந்து அவங்களுக்கு பாடியில சம்திங் ஃபீல் குட் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. நம்பர் 1 டெஃபினட்டா அது மன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பாடியில அவ்வளோ ஒரு கழிவுகளை நீக்கி சத்துக்களை உள்ளுக்குள்ள செலுத்தும் போது அது நடக்கும் நிச்சயமா. அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதே கான்பிடண்டோட 2வது பாக்ஸும் வாலண்டியரா வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதுல வந்து 350 அப்படின்னு இருக்கக்கூடிய அவளுடைய டயபெட்டிக் பிளாஸ்மா, குளுக்கோஸ் பிளாஸ்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கறதே ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதாவும், அந்த அந்த டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாத ஒரு ஃபீல்ல இருக்கிறதாவும் ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பாபு சார். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுனால நான் திருப்பி எக்ஸ்பிளைன்